ஹலோ காய்ஸ், அன்னைக்கு நாங்கள் போயிருந்த இடம் தான் பர்கர் மேன். உள்ளே போனோன்னே செம்ம ஆம்பியன்ஸ் காய்ஸ், வேறு லெவலு. சும்மா அப்படி பண்ணியிருந்தாங்க ஆம்பியன்ஸ்லாம். அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே என்ட்ரானோடனே கேமிங்லாம் வேறு லெவல் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு போகிற டைமிங் போதே தெரியல. நீங்கள் பிக்ஸ் எல்லாம் கூட போனீங்கன்னா டைமிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா சாப்பிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கேமில் விளாண்டு முடிச்சுட்டு நாங்கள் சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணோம். உள்ள சீஸ் வெள்ளை ஜூஸி ஆக மட்டும் வேறு லெவல் டேஸ்ட்டு, அடிச்சிக்க முடியாது. அதுக்கப்புறமா அந்த சீஸே எனக்கு வயிறு முட்டை ஆகிடுச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் இதுக்கு தேர்னேன். அதுக்கப்புறம் ஜூஸ் கிடச்சிது. அந்த ஜூஸ் எனக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் சொல்கிறது ஜூஸ் நான் சொன்னேன் காய்ஸ், அது ரிஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு காய்ஸ், வேறு லெவலு அல்டிமேட். அந்த ஜூஸ் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ஃபிங்கர் லெமன் ஸ்டிப்ஸ் அடிச்சிக்கவே முடியல, வேறு லெவல் ஜூஸி டேஸ்ட்டில் தரமாக இருந்துச்சு. அந்த ஜூஸியும் கிரன்ச்சியும் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டே கொடுத்துச்சு கைஸ், வேறு லெவல். நான் 10க்கு 10 கொடுப்பேன் கைஸ். பீட் பர்கர்னு ஆர்டர் பண்ணேன் கைஸ். உள்ளே பார்த்தா ஃபுல்லாக சீஸ் மிதக்குது, அப்புறம் கிரன்ச்சி ஜூஸி, சொல்ல வார்த்தையே இல்லை. 10க்கு 9 கொடுப்பேன். பிங்க் லெமனேட் 9 கொடுப்பேன் கைஸ், செம்ம டேஸ்ட் ஜூஸ். ஷாப்புக்கு வந்து 10/10 கொடுக்கலாம் கைஸ். ஆம்பியன்ஸ்லாம் சொல்லலாம் பார்த்ததே இல்லை, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. கேமிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க, மறந்துடாதீங்க, கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு நல்லா இருந்தால் கேரிஷை கவுண்ட் பண்ணக்கூடாது, அது நம்ம கல்ச்சர்.